யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அரச தாதியர் சங்கம் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான வளாகத்தில் ஒன்று கூடிய தாதியர்களுக்கு பாதீட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொடு, குறைக்கப்பட்ட மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரி, பதவி வியர்வை பழைய முறைப்படி வழங்கு ஆகிய பதாதைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பொழுது போதனா வைத்தியசாலை தாதியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரச தாதிய உத்தியோக சங்க யாழ் போதனா வைத்தியசாலை கிளை தலைவர் இன்று நாடளாவிய ரீதியில் எங்களோட சங்கம் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஓடி ரேட் பிஹெச் மற்றும் டே ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் எமது பதவி உயர்வு கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையில் தாதியர்கள் மிகவும் வேலைப்பளு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கான இவ்வாறு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது போதனா வைத்தியசாலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி. 2025 වසරේ ඉදිරිපත් කරපු අයවැය තුලින් හෙදියන්ගේ ඩේ ඔෆ් සහ අමතර දීමනා විශාල ලෙස කප්පාදු කර තිබෙනවා. ඉතින් මේ කප්පාදු කිරීම තුළ අපට ඇත්තේ ප්‍රශ්නාර්ථයක්. ඉතින් අපි අද යාපනයේ ශික්ෂණ රෝහලේ හෙද කාර්ය මණ්ඩලයේ වශයෙන් රෝහලේ වැඩ කටයුතු වලට කිසිම බාධාවක් නොවන පරිදි පැය භාගයක කාලයක් මෙසේ විරෝධතාවය දක්වන බොහොම සාමකාමී විදිහට අපි බලාපොරොත්තු වෙනවා මේකට කඩිනමින් විසඳුමක් අප වෙතට ලැබෙයි කියලා. ඉතින් ඒ බලාපොරොත්තුවත් එක්ක අපි මේ සටන දිගටම කරගෙන යන්න බලාපොරොත්තු වෙනවා. ස්තුතියි. அரை மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பு அந்த மடியதில் அரசாங்கம் இது சம்மந்தமாக கலந்தாலோசித்து ஒரு முடிவு தராட்டிக்கு நாடளவை ரீதியில் பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அது தாய் சங்கத்தின் ஏற்பாடில் எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரே அறிவிக்கப்பட்டு செய்யப்படும். குறைகள் ஓட்டி ரேட் குறைக்கப்பட்டிருக்குது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் 1/160 பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டி ரேட் 1/200 குறைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் டே ஆஃப் மற்றும் பிஹெச் பேமெண்ட்டுகள் 1/20 வழங்கப்பட்டது. இப்போ 1/30 பிரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அதோட பதவி உயர்வு காலம் கிரேட் 3லேருந்து கிரேட் 2க்கு 5 வருடங்களும், கிரேட் 2லேருந்து கிரேட் 1க்கு 10 வருடங்கள் 7 வருடங்களுமாக இருந்தது. தற்போது 10 மற்றும் 11 வருடங்களாக டோட்டலாக 21 வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு போகிறது. சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பார்க்கொள்ள சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளால பார்க்கொள்ள சம்பளம் குறைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது தாதியர்கள்.